விஜய் பிரபாகரன் அவர்கள் பவித்ராவோட மகளுக்கு தங்கத்துல சீர் செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவலை அவரே சரிகமபா நிகழ்ச்சியில ஷேர் பண்ணியிருந்தாராமா. அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் அன்னைக்கு நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வாரமாக மாறி இருக்கு. அவரோட பாடல்களை தான் எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. பவித்ரா அவர்கள் விஜயகாந்த் சாரோட மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் அப்படிங்கிற பாடல் பாடியிருந்தாங்க. இந்த பாடல் விஜயகாந்த் சாரோட ரொம்ப பிடித்தமான பாடலாமா. அண்ட் இந்த ஒரு பாடல் வந்து என்னோட ரிங்டோனாவே இருந்துச்சு அப்படின்னு விஜயகாந்த் அவரோட பையனான விஜய் பிரபாகரன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து நான் உங்களுக்கு ஒரு தம்பி மாதிரி கண்டிப்பாக உங்கள் பொண்ணோட படிப்பு செலவை ஏற்றுப்பேன். அண்ட் அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கு ஏன் மொழியில தான் காது குத்து அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அண்ட் இதை தண்ணி இன்னொரு விஷயமே அந்த பாட்டை குறித்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா இந்த பாடல் அப்படிங்கிறது அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பாடல். ஒருவேளை அப்பா உயிரோடு இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு அப்படின்னா இந்த பாடலை பார்த்து கண் கலங்கி கண்டிப்பாக உங்களுக்கு அவர் கையில் இருந்த தங்கம் மோதிரத்தையோ அப்படின்னா செயினையோ கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி அவருக்கு இந்த பாட்டை ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் அதை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா அதிக பிரசங்கிதரமா இருக்கும். இங்க என்னால அந்த மாதிரியான விஷயங்கள பண்ண முடியாது. ஆனா எங்க பண்ணணுமோ அங்க நான் கட்டாயம் பண்ணுவேன். அதாவது அவங்களோட பொண்ணுக்கு என் மடியில தான் காது குத்து அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அங்க வந்து நான் தங்கத்திலேயே சீர் குடுப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உங்க சைட்ல ஒரு டேட் பார்த்துட்டு சொல்லுங்க. அது உங்க ஊரா இருந்தாலும் சரி, எங்க ஊரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நான் வந்து என் மடியில உங்க பொண்ண வச்சு காது குத்துவேன். அப்ப சீர்வரிசை அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். அதே மாரி இங்க நான் பண்ண முடியாத விஷயங்கள அங்க இன்னும் சிறப்பாவே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் பவித்ரா அவர்கள்கிட்ட பர்சனலாவே கூப்பிட்டு பேசியிருக்காராமா. இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு பவித்ரா ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அங்கவே விஜய் பிரபாகர் அவருக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்போ கூட விஜய் பிரபாகரன் அவர்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, உண்மையிலுமே நீங்க எங்க அக்கா மாதிரி தான். ஒருவேளை எனக்கு அக்கா இருந்து அவங்களுக்கு நான் பண்ணணும்னா பண்ணியிருக்க மாட்டேனா அந்த மாதிரி தான் அப்படின்னு ரொம்பவே பெருந்தன்மையா பேசியிருந்திருக்காரு. அண்ட் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாட்டில் விஜய் அவர்கள் நான் மார்க்கெட் போயிட்டு இந்த ஒரு அரசியல் களத்தை நம்பி வரல, மார்க்கெட் இருக்கும்போது என்னோட படைகளை நம்பி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பேசியிருந்த விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போணுச்சு. அதுலேயும் குறிப்பாக நிறைய பேர் வந்து இது கமலஹாசன் அவர்களை தான் மையப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கு, அவரை தான் அவர் சொல்லியிருப்பார் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரீசெண்டாக கமலஹாசன் அவர்கள் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது செய்தியாளர்கள்ட்ட பேசுகிறப்ப அவரை பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. விஜய் அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அண்ட் அப்போ இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் அவர்கள் என் பேரை சொல்லி குறிப்பிடல, அதே மாதிரி யார் பேரை சொல்லியும் குறிப்பிடல, அது ஒரு மொட்டை கடிதாசு மாதிரி, மொட்டை கடிதாசுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. விஜய் அவர்கள் எனக்கு தம்பி மாதிரி. அண்ட் எங்களுக்குள்ள இருக்க நட்பு அப்படிங்கிறது அதே மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களால அது பாதிக்கப்படாது அப்படின்னு ரொம்பவே பெருந்தன்மையா ஆண்டவர் அவர்கள் பேசியிருந்தாரு. அண்ட் அவரு விஜய் கொடுத்து பேசியிருந்த இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ரஜினி அவர்களை பத்தியுமே விஜய் நேற்று பேசியிருந்தாரு. விஜயோட மாநாடு ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.